சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. சனி தோஷத்துக்கு என்னெல்லாம் பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி அப்படின்னாலே வேற கெட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது பாருங்கள். அது யாருக்கு பொருந்தோம்னா சனிக்கு தான் பொருந்தும். மற்ற எல்லா கிரகத்தையை விட நம்ம அதிகமாக யாரை பார்த்து பயப்படுறோன்னா சனியை பார்த்து தான் பயப்படுவோம். ஏன்னா சனி ஒருத்தரை பிடிக்க போகுது அப்படின்னாலே அதோட அச்சம் நமக்கு எல்லாருக்குமே இயற்கையாகவே அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 7.5 பீரியடு, அஷ்டமம், அர்த்தாஷ்டமம் இதெல்லாம் சொல்லவே மாளாதுங்க. ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து வெளியே வந்தவங்களுக்கு தான் அதோட அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சனி ஒருத்தருக்கு தரக்கூடிய துன்பத்துக்கு நிகர் எதுவும் இல்லை. அதே சனி ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு ஈக்குவலாக யாராலையும் பண்ண முடியாது. ஸோ சனி 2 விஷயத்தையும் பண்ணும், கொடுக்கவும் செய்யும், கெடுக்கவும் செய்யும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம நாம் யாருன்னு நம்மளை அனலைஸ் பண்ண வைக்கிறதே சனி தாங்க. ஏன்னா சனி ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நம்ம யார் நம்மன்றது நம்மளே அனலைஸ் பண்ண மாட்டோம். சனியில் சனியை கெட்டதாகவே பார்க்குறவங்களும் இருக்காங்க, சனியை நல்ல விதமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ சனி கெட்டது மட்டும் இல்லை, நல்லதும் நமக்கு பண்ணும். அந்த நல்லதை நம்ம யாரும் உணர மாட்டோம். அதுதான் யதார்த்தமான உண்மை. சரி, ஓகே. இந்த சனி நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3, 6, 11 இந்த இடத்த தவிர மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சில பாதிப்புகளை தரும். இது டிஃபால்ட்டு. ஸோ அதே போக சனி செவ்வாயோடைய ராகுவோடைய சேர்ந்துருக்கும் பொழுது இதற்கு அது போன்ற ஒரு துன்பமான ஒரு நிலையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரி, ஓகே. இது ஒன்று. அடுத்து சனியோட தசாபுத்தி அந்த கோச்சாரத்தில் சனி ஜென்ம சனியாக இருக்கிறது, 7.5 சனியாக இருக்கிறது, அஷ்டம சனியாக இருக்கிறது, கண்டக சனியாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் யாருக்கு இருக்குது? ஜென்மன்றது மீனத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கும்பத்துக்கு 2ல் சனி நடத்தினால கும்பம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேஷத்துக்கு ஆரம்பம். ஸோ இது ஒன்று. கன்னிக்கு கண்டகம், சிம்மத்துக்கு அஷ்டமம். ஸோ இந்த ராசிக்காரங்கள் எல்லாமே குறிப்பாக என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னா, சனிக்கு என்னெல்லாம் பண்ணால் சனி நம்மளை பெருமளவு தாக்காது. அதாவது தாக்காதுன்னா சனியோட பாதிப்புலேருந்து நாம் எப்படி ஓரளவுக்கு ஒரு சேஃபாக நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சனி யாருக்கெல்லாம் சனி பிடிக்குதோ உடம்புல இரும்பு சத்து குறையுங்க. இது நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். உடம்புல நமக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தோட அளவெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடம்பை மந்தப்படுத்துது அப்படின்னாலே நம்ம உடம்புல சில சத்துக்கள் எல்லாம் குறையுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அடுத்து சனிக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக நிறைய நான் சஜஷன் பண்ணுறது விருட்ச வழிபாடு தான். ஸோ வன்னி மர வழிபாடு. வன்னி மரத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எங்கெல்லாம் வன்னி மரம் இருக்கோ, எந்த கோவிலெல்லாம் வன்னி மரம் இருக்கோ, சரி கோவில்லே வன்னி மரம் இல்லை, ரோட்டு ஓரத்தில் இருந்தால் கூட நீங்கள் போய் அந்த வன்னி மரத்தை வழிபாடு பண்ணலாம். அந்த வன்னி மரத்தடியில் உட்காரலாம். ஸோ வன்னி மரத்தை தவிர சனிக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா வன்னி மரத்துக்குள்ள தான் சனியோட ஆகர்ஷண சக்தி அதிகம். நீங்கள் வன்னி மரத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க. தர்பை நிறைய வீடுகள்லேயே யூஸ் பண்ணலாம். தர்பை தண்ணியை அதிகமாக குளிக்கும் பொழுது தர்பையை ஊற போட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வரது பரிகாரமாக இருக்கும். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். ஸோ சுத்தமான நல்லெண்ணெய் வாரத்துக்கு ஒரு முறை, சனிக்கிழமை நாட்களிலும் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பரிகாரம். நம்ம வெறுமனே கோவில் போகிறோம், தீபம் ஏற்றுறோம், இதெல்லாம் பரிகாரம்தான். ஆனால் இதோடு சேர்த்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கும். இது ஒன்று. அது அடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கு மிக ரொம்ப சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக சனிக்கிழமை நிறைய பேர் மார்னிங் தான் கோவில் வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சனினாலே இருட்டு. ஸோ சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமான பிறகு வழிபாடு செய்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை நீங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு கோவில் போகிறீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட கோவில், ஏதோ ஒரு கோவில் போய் வழிபாடு பண்ணுறீங்க. ஸோ அந்த நேரத்தில் சூரியன் அஸ்தமான பிறகு 6:30 மணிக்கு மேலே போய் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். இது போக மேற்கு பார்த்து இருந்த கோவில், மேற்கு திசையில் இருக்க கோவிலில் போய் நீங்கள் சனிக்கான பரிகாரங்கள் செய்யும் பொழுது மிக மிக அற்புதமாக கேட்கும்.
இதெல்லாமே வந்து நிறைய இருக்குங்க. ஸோ சனி சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், எள்ளுருண்டை, எள்ளு கலந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது சனிக்கான தோஷத்துக்கான ஒரு ரெமிடியாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் உண்டு. ஆனால் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரம், தர்பை இது 2மே வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. வன்னி மர வழிபாடு, வன்னி மரத்தை வந்து அதிகமாக போய் தொட்டு தொட்டு வணங்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து சனிக்கான பரிகாரமாக இருக்கும். இப்போது வந்து மீனம், சிம்மம், கன்னி கண்டிப்பாக வந்து சனிக்கு வன்னி மர வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த மரத்துக்கு வந்து நீங்கள் அந்த எள்ளு தண்ணி ஊற வச்ச தண்ணியை வந்து சமர்ப்பணம் பண்ணலாம். மஞ்சள், சந்தனம் கலந்த தண்ணியை வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் கோவிலில் நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் செய்யுங்க. இல்லை உங்கள் கையாலேயே வந்து ஏதாவது ஒரு இடத்துலையோ ஒரு கோவில்லையோ போய் ஒரு வன்னி மரத்தை வந்து வாங்கி நட்டு வைங்க. நட்டு வச்சு அதுக்கு வந்து நவதானியம் ஊற வச்ச தண்ணியெல்லாம் வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி வாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பரிகாரமாக இருக்கும். நம்ம கோவிலுக்கே போயிட்டு இருந்தோம், மாற்றமே இல்லைன்னா எப்படி வரும் மாற்றம்? வெளியே செய்கிறத சில விஷயங்கள் நம்ம உள்ளுக்கும் எடுத்துக்கணும். அப்போ தான் அதுக்கான ஒரு மாற்றம் வரும். ஸோ இந்த தகவல் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மீனம், கன்னி கம்பல்சரி வந்து இந்த வழிபாட்டு முறையெல்லாம் வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய பரிகாரங்கள். இருக்கிறதுலே உயர்வான சாஸ்திரம் என்ன, உயர்வான பரிகாரம் என்னன்னா விருட்ச வழிபாடு தான். இந்த விருட்ச வழிபாடை வந்து நீங்கள் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் நீங்கள் சந்திக்கலாம். ஸோ இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்ரின்ற என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து உங்களோட ஜாதக பலன்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை ஜோதிட ஆலோசனைக்கு அழைக்கவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம.